கமல் மன்னிப்பு கேட்டாதான் இந்த படத்தை நாங்க திரையிட விடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல கமல் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா? இந்த இடத்துல கமல் மன்னிப்பு எந்த காலத்திலையும் கேட்க மாட்டார். கமல் உறுதியான மனிதர். பல நேரங்கள்ல பல சிக்கல் பல பிரச்சனை எல்லாம் கமலுக்கு வந்திருக்கு. எத்தனையோ எப்படி சொல்றது, எத்தனையோ தடைகளை தாண்டி தான் கமல் இவ்வளவு பெரிய உச்சத்துல வந்திருக்காரு. என் விஸ்வரூபம் டயத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் கூட கமல் நான் யாரிடம் மண்டியிட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக தான் சொன்னார். அந்த கருத்தில் ரொம்ப எப்படி சொல்லுது, ஆணித்தரமாக அவருடைய கருத்தில் நின்னார். அது அது அப்போ நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு, எப்படி சொல்லுது, பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. அவர் அந்த நேரத்தில் சொன்னார், நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது எல்லாருமே கமலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துலையும் கமலுடைய ஸ்டேட்மெண்ட்டு 100% சரி. ஆனால் கமலுக்கு எப்படி சிவராஜ்குமார் கர்நாடகாவுக்கு சேர்ந்தவர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, கமல் சொன்னது சரிதான், தப்பா ஒன்றும் கமல் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அவர் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே கர்நாடகாவில், இத்தனை பிரச்சனை இத்தனை சிக்கல்லாம் பண்றீங்களே, இப்படி பேனர் எல்லாம் கிழிச்சு இது பண்றீங்களே, நீங்க கர்நாடகா மொழிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாவே கேட்டாரு.